எல்லாருக்கும் நமஸ்காரம். இன்னைக்கு பாதார விந்த சதகத்துல நம்ம 31st ஸ்லோகால இருந்து பார்க்க போறோம். ஏற்கனவே நம்ம 30 ஸ்லோகாஸ் பார்த்திருக்கோம் இல்லையா? இப்ப 31st ஸ்லோகாஸ்ல இருந்து பார்க்க போறோம். சுராணாமானந்த பிரபலதனயா மண்டனதயா நகேந்து ஜோத்ஸ்னாபிஹி விஸ்ருமரதம கண்டனதயா. அந்த விசர்க்கத்துல ஹெச் போட்டுக்கணும். விஸ்ருமரதம கண்டனதயா பயோஜ ஸ்ரீத்வேஷ விரதரததயா த்வச்சரணயோஹோ விலாச காமாட்சி. இங்கேயும் விசர்க்கத்துல ஹெச். விலாச காமாட்சி பிரகடயதி நைஷாகர தசாம். அதாவது இப்ப நம்ம பாதார விந்த சதகம்னாலே அம்பாளோட பாதத்தோட பெருமையை பத்தி தான், நம்ம பாதார விந்தங்களோட பெருமையை தான் பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா? அப்போ அந்த அம்பாள் காமாட்சியோட அந்த பாதங்கள்ல இருந்து வரக்கூடிய ஒளியானது எப்படி இருக்குன்னா, தேவர்கள்லாம் அம்பாளை சேவிக்க வரல. அப்படி சேவிக்க வரும்போது அவளுக்கு எப்படி இருக்கா, அமிர்தம் கிடைச்சா மாதிரி இருக்கான். அந்த மாதிரி ஒரு அமிர்தத்தை கொடுக்கக்கூடிய ஆனந்தம் அதை கொடுக்கற மாதிரியும், அம்பிகையோட பாதார விந்தங்களை வணங்குற போதெல்லாம் அந்த அம்பாலோட நக ஒளி அவளோட முடி மேல படுற போது என்ன ஆகுறதுன்னா, அவளோட அஜ்ஞானத்தை அடியோட அழிச்சிடுறது அப்படின்னு அவள நம்புறாளாம். சோ அதனால அந்த மாதிரி தேவியோட நிலவு மாதிரி இருக்கக்கூடிய அந்த பாத நக ஒளி நம்ம கிட்ட இருக்கக்கூடிய அக இருட்டு அதையும் நீக்கட்டும் அப்படின்னு வேண்டிக்கிறார். சுராநாமானந்த பிரபலனதயா மண்டனதயா நகேந்து ஜோத்ஸ்னாபிஹி விஸ்ருமரதம கண்டனதயா பயோஜ ஸ்ரீத்வேஷ விரதரததயா த்வச்சரணயோஹோ விலாச காமாட்சி பிரகடயதி நைஷாகரதசாம் சிதிம்னா காந்தீனாம் நகரஜனுஷாம் பாதநளின சவீனாம் ஷோணிம்னா தவ ஜனனி காமாட்சி நமனே லபந்தே மந்தார கிரதீத அது கிரதீத தத கிரதீத நவ பந்தூக குசும ஸ்ரஜாம் சாமீச்சீன்யம் சுரபுர புரந்திரி கச்சபராஹ சிதிம்னா காந்தீனாம் நகரஜனுஷாம் பாதநளின சவீனாம் ஷோணிம்னா தவ ஜனனி காமாட்சி நமனே லபந்தே மந்தார கிரதித நவ பந்தூக குசும ஸ்ரஜாம் சாமீச்சீன்யம் சுரபுர புரந்திரி கச்சபராகாம். அப்போ தேவலோகத்துல இருக்கக்கூடிய ஸ்திரீகள் அவெல்லாம் என்ன பண்றான்னா, அந்த தேவியோட இந்த பாதார விந்தங்கள்ல வணங்கும் போது அவளோட கூந்தல் மேல தேவியோட கால் நகங்களோட அந்த வெண்மையான ஒளி அது விழறதான். அப்படி விழும்போது அதே சமயத்துல திருவடி தாமரைகள்ல இருக்கக்கூடிய அந்த செந்நிற காந்திகள் அதுவும் அது மேல வீச, ஏன்னா அந்த நகத்து மேல நம்ம அம்பாள் மருதாணி வச்சுட்டு இருப்பான்னு சொல்லியிருக்கோம் இல்லையா, அதுவும் அது மேல வீச அந்த காட்சி பாக்குறதுக்கு எப்படி இருக்குன்னா, மந்தார மலர்கள் எல்லாத்தையும் சேர்த்து கோத்த ஒரு செம்பருத்தி பூமாலைகளை அந்த தேவியோட பாதங்கள்ல சூட்டினார் போல இருக்கு அப்படிங்கிறான். சோ அதுதான் சிவனும் சக்தியும், அந்த ரெண்டு பேருக்கும் கலர் தான் சிவப்பும் வெண்மையும்னு நம்மளுக்கு தெரியும் இல்லையா, அதுதான் இங்க சொல்லியிருக்கான். நெக்ஸ்ட் ஸ்புரன் மத்தியே சுத்தே நகிரண துக்தாப்தி பயசாம் வகன் அப்ஜம் சக்கரம் தரமபிச்ச லேகாத்மகதயா ஸ்ரிதோ மாத்ஸ்யம் ரூபம் ஸ்ரியமபி ததானோ நிருபமாம் த்ரிதாமா காமாக்ஷ்யாஹ பதநளின நாமா விஜயதே ஸ்புரன் மத்யே சுத்தே நகிரண துக்தாப்தி பயசாம் வகன்னப்ஜம் சக்ரம் தரமபி ச லேகாத்மகதயா
श्रितो मात्स्यं रूपं श्रियमपि दधानो निरुपमां त्रिधामा कामाक्ष्याः पदनलिननामा विजयते. தேவி காமாட்சியோட திருவடி தாமரைன்னு பேரோட அந்த மகாவிஷ்ணு வந்து 3 இடங்களோட இருக்காராம். சங்கு, சக்கரம், தாமரை இது எல்லாத்தையும் வந்து கைகள்ல வச்சுன்னு இருக்கார். தேவியோட பாதங்கள் வந்து சங்கரேகை, சக்கரரேகை, பத்மரேகை, மத்ஸ்யரேகையோட கூடின ஒப்பற்ற அழகு. அதோட காந்தியோட அந்த நக காந்திக்கு நடுவுல பிரகாசிக்கிறதுனால வானம், வைகுண்டம், பூமி அப்படின்னு சொல்லக்கூடிய 3 இடங்கள்ல இருக்கக்கூடிய மகாவிஷ்ணுவோட அந்த 3 மூர்த்தங்களுமே வந்து தேவியோட பாதங்கள்ல ஒன்னா சேர்ந்து இருக்கிறா போல இருக்காம். அந்த தாமரைங்கிறது லக்ஷ்மியோட ஸ்திரவாசம் பண்ணக்கூடிய இடம். வைகுண்டத்துல மகாவிஷ்ணு லக்ஷ்மின்னு சொல்லக்கூடிய ஸ்ரீதேவிய தன்னோட இதயத்துல வச்சுண்டும், பூமியில அந்த மத்ஸ்ய ரேகைய வச்சுண்டும், வானத்துல திருப்பார்கடல்ல பரிசுத்தமான வெண்மை ஒளியாகவும் அந்த மகாவிஷ்ணுவானவர் வந்து திரிதாமான்னு சொல்லக்கூடிய 3 இடங்கள்ல வேற வேற மாதிரி அந்த பெருமாள் இருக்கார். அந்த 3 இருப்பிடங்களையுமே வந்து தேவியோட பாதங்கள்லயே வச்சுருக்காரு. தேவியோட பாதங்கள்ல இருந்து ஆரம்பிச்சா மாதிரி அப்படிங்கிற மாதிரி சொல்றான். ஸ்புரன் மத்தியே சுத்தே சொல்லிட்டேன், நான் ஏற்கனவே சொல்லிட்டுதான் மீனிங் இல்ல. ஓகே, நெக்ஸ்ட் நகஸ்ரீ சன்னத்த ஸ்தபக நிச்சித ஸ்வைஷ்ட கிரணைஹி நிச்சித ஸ்வைஷ்ட கிரணைஹி பிஷங்கை காமாட்சி பிரகடித லசத் பல்லவ ருச்சிஹி சதாம் கம்ய சங்கே சகல பலதாதா சுரதருஹு த்வதீய பாதோயம் துஹினகிரி ராஜன்யதனயே. நகஸ்ரீ சன்னத்த ஸ்தபக நிச்சித ஸ்வைஷ்ட கிரணைஹி பிஷங்கை காமாட்சி பிரகடித லசத் பல்லவ ருச்சிஹி சதாம் கம்ய சங்கே சகல பலதாதா சுரதருஹு த்வதீய பாதோயம் துஹினகிரிராஜன்யதனயே. சோ பர்வதராஜனோட அந்த மகளா இருக்கக்கூடிய அம்பாளோட திருப்பாதங்கள் நகங்களோட காந்தியாலேயே தொடுக்கப்பட்ட அந்த பூங்கொத்து சூடி இருக்கிற மாதிரியும், அந்த நக ஒளியோல வரக்கூடிய அந்த பாதத்தோட செம்மை வந்து அது வந்து அந்த இடத்துல ஃபுல்லா அப்படியே பரவர்தான். அது வந்து எப்படி இருக்குன்னா வெளிர் சிவப்பு வர்ணத்தை அடைஞ்சதும், ஏன்னா வெள்ளையும் சிகப்பும் சேர்ந்த மாதிரியும் அந்த பாதங்கள்ல இருந்து வரக்கூடிய கிரணங்கள் வந்து தளிர்களோட மென்மை அவ்வளவு அழகா மெல்லிசா வருது. அதுல இருந்து வரக்கூடிய கிரணங்கள்லாம் அது பாக்குறதுக்கு எப்படி இருக்குன்னா தன்னை வந்து சேவிக்கிறவாளுக்கு எல்லா பலன்களையும் நலன்களையும் அள்ளி கொடுக்கறேன் அப்படின்னு சொல்ற மாதிரி கற்பக விருட்சம் மாதிரி இருக்காம். தேவலோகத்து கற்பக விருட்சம், காமதேனு இது எல்லாமே நம்ம கேட்கக்கூடியதை கொடுக்கும் இல்லையா, அதே மாதிரி இந்த அம்பாலோட திருப்பாதங்களே இங்க நம்மளுக்கு கற்பக விருட்சம் மாதிரி கேட்டதை கொடுக்கற மாதிரி இருக்கு. வஷட் புர்வன் மாஞ்சீரஜ கலகலை கர்மலஹரி ஹவிம்ஷி புரோத்தண்டம் ஜ்வலதி பரமஜான தஹனே மஹீயான் காமாட்சி ஸ்புடமஹசி ஜோஹோதி சுதியாம் மனோவேத்யாம் மாதஹ. அந்த இச வந்து ஹா போட்டுக்கணும். மாதஹ தவ சரண யஜ்வா கிரிசுதே வஷட்குர்வன் மாஞ்சீரஜ கலகலை கர்மலஹரி ஹவிம்ஷி புரோத்தண்டம் ஜ்வலதி பரம ஞானதஹனே மஹீயான் காமாட்சி ஸ்புடமஹசி ஜோஹோதி சுதியாம் மனோவேத்யாம் மாதஹ தவ சரண யஜ்வா கிரிசுதே. அப்போ காமாட்சியோட திருவடிகளை அந்த யாக கர்த்தாவாக இந்த பாடல்ல வந்து நம்ம வந்து பாக்குறோம். அதாவது ஞானிகளோட மனம் அப்படின்னு சொல்லக்கூடிய யாக சாலை அது எப்படி இருக்கான், ரொம்ப உக்ரமாக கொழுந்து விட்டு எரிஞ்சுன்னு இருக்கான். அப்போ அப்படி விட்டெறியக்கூடிய அந்த அதுல வந்து பரமஜானம்னு சொல்லக்கூடிய ஒரு ஹோம அக்னியில
கர்மாக்களா இருக்கக்கூடிய நெய் அததான் வந்து ஆகூதியாகவும், தேவியோட பாத சிலம்புல கலகலன்னு ஒரு சப்தம் வரும் இல்லையா, அததான் வந்து வஷட்காரங்களாக ஹோமம் பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி சொல்றா. அதாவது ஞானாக்னி, அதுக்கப்புறம் ஒரு கீதையோட வாக்கியம் சொல்றா. சோ நம்ம அவ்வளவு தூரம் வந்து இது பண்ணிக்கல அப்படின்னா கூட நம்ம வந்து இந்த இடத்துல வந்து இதை மட்டும் புரிஞ்சுட்டா போறோம். அந்த பரம ஞானம்னு சொல்லக்கூடிய ஹோம அக்னியில கர்மங்களா இருக்கக்கூடிய அந்த கர்மாக்களா இருக்கக்கூடிய நெய்ய வந்து ஆகூதியா விடுறா அப்படிங்கறத புரிஞ்சுட்டா போறோம். அடுத்தது மகா மந்திரம் கிஞ்சின் மணிகடக நாதை மிருது ஜபன் க்ஷிபன் திக்ஷு ஸ்வச்சம் நகருச்சிமயம் பாஸ்மன ரஜக நதானாம் காமாட்சி பிரகிருதி படு ருச்சாட்ய மமதா பிசாச்சீம் பாதோயம் பிரகடயதி தே மாந்திரிக தசாம் மகாமந்திரம் கிஞ்சின் மணிகடக நாதைர் மிருது ஜபன் க்ஷிபன் திக்ஷு ஸ்வச்சம் நகருச்சிமயம் பாஸ்மனரஜக நதானாம் காமாட்சி பிரகிருதி பட்டுருச்சாட்ய மமதா பிசாச்சீம் பாதோயம் பிரகடயதி தே மாந்திரிக தசாம். சோ அந்த அம்பாள் கால்ல வந்து தண்டை போட்டு இருக்கா இல்லையா, அந்த தண்டைக்குள்ள இருக்கக்கூடிய அந்த மணிகள் அதோட இனிய சப்தங்கள் எப்படி இருக்குன்னா ஏதோ ஒரு பெரிய மகா மந்திரத்தை ஜபிக்கிறா போல இருக்கான். அந்த நகங்கள்ல இருந்து வரக்கூடிய காந்தி எப்படி இருக்குன்னா விபூதிய சுத்தி தூவிண்டு தேவியோட பாதங்கள்ல இருந்து யாரெல்லாம் வணங்குறாளோ அவளோட மமதைன்னு சொல்லக்கூடிய பிசாசு அதை விரட்டி அடிக்கக்கூடிய மந்திரவாதியாக இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றா. அதாவது தேவிய போய் அம்பால யாரெல்லாம் போய் வணங்குறாளோ அவளுக்கு வந்து அகங்காரம் மமகாரம் தான் இப்ப இருக்கக்கூடிய பிசாசுன்னு சொல்றோம். சோ அது எல்லாமே போயிடுறது அப்படின்னு சொல்றான். மகாமந்திரம் உதிதே போதேந்தௌ தமசி நிதராம் ஜக்முஷி தசாம் தரித்ராம் காமாட்சி பிரகடமனுராகம் விதததி சிதேனாச்சாத்யாங்கம் நகருச்சி பட்டேனாங்கிரி யுகலி புரந்திரீதே மாதக ஸ்வயமபி சரத்யேவ ஹிருதயம் உதீதே போதேந்தௌ தமசி நிதராம் ஜக்முஷி தசாம் தரித்ராம் காமாட்சி பிரகடமனுராகம் விதததி சிதேனாச்சாத்யாங்கம் நகருச்சி பட்டேனாங்கிரியுகலி புரந்திரீதே மாதக ஸ்வயமபிசரத்யேவ ஹிருதயம். அம்பாலோட திருவடிகளை வந்து தேவியோட திருவடிகளை இங்க நம்ம குலஸ்திரீ அப்படின்னு சொல்றோம். அப்படி சொல்லி நகங்களோட காந்திய தேடி வரக்கூடிய ஸ்திரீயாக இந்த இடத்துல அவரை வந்து சொல்லிக்கிறார். இதயத்துல தேவியோட திருவடிகளை தியானிக்கும் பொழுதே ஞானம்னு சொல்லக்கூடிய அந்த சந்திரோதயம் ஏற்பட்டு மனசுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த மாசுகள் அதெல்லாம் மொத்தமா போயிடுறதாம். தேவியோட அந்த நக காந்திகள் அப்படின்னு சொல்லக்கூடிய மேல் ஆடை அதனால தன்னை மறைச்சுண்டு உன்னோட திருவடிகள்னு சொல்லக்கூடிய அந்த பெண் அது வந்து என்ன பண்றது, என்னோட உள்ளத்தை தானாக வந்து அடையட்டும். எவ்வளவு அழகான ஒரு கம்பாரிசன், எப்படி எல்லாம் சொல்றாருன்னு பாக்கணும். அப்போ பிராண நாயகன் தன்னோட காதலனை தேடி போகக்கூடிய அந்த ஸ்திரீ அவ வந்து அபிசாரிகை அப்படின்னு சொல்றா. சோ அந்த மாதிரி அஜ்ஞானத்தோட நாசமே இருட்டு நீக்கம் அப்படிங்கிறா. அம்பாலோட கால் சிவப்பு தான் காதலாம், நக வெளுப்பு தான் வஸ்திரம். எவ்வளவு அழகான ஒரு உவமை சொல்லி போட்டிருக்கா பாருங்க. நெக்ஸ்ட் தினாரம்ப சம்பன், அந்த இடத்துல வந்து பிராக்கெட்ல இருக்கிறது வேண்டாம், நளினல இருந்து ஆரம்பிக்கணும். நளின விபினானாம் அபிநவக, அந்த ஓவ வந்து வக அபிநவக விகாசோ வாசந்தக சுகவி பிகலோகஸ்ய நியதக பிரதோஷ விசர்க்கத்துல ஹெச் பிரதோஷ காமாட்சி பிரகட பரமஜான சசினக சகாஸ்தி த்வத்பாத ஸ்மரண மகிமா சைலதனயே தினாரம்ப சம்பன் நளின விபினானாம் அபிநவஹ விகாசோ வாசந்தஹ
सुखविपिकलोकस्य नियतः प्रदोषः कामाक्षी प्रकटपरमज्ञानशशिनः चकास्ति त्वत्पाद ஸ்மரணமகிமா சைலதனயே. அம்பாலோட அந்த ஸ்மரணம் வந்து தாமரை காடுகள் அது மலர்றதுக்கு காரணமா இருக்கக்கூடிய விடியலாகவும் இருக்காம். அதே மாதிரி அந்த இடத்துல வந்து ஒரு விதமான குயில் கூட்டத்துக்கு வசந்த காலம் மாதிரியும் பரமஜானம்னு சொல்லக்கூடிய நிலவு அது வெளிப்படக்கூடிய முன்னிரவாகவும் உன்னோட திருவடிகள் இருக்கு அப்படின்றார். இனிமையான குரல்ல அந்த வசந்த காலத்துல பாடக்கூடிய குயில் போல அந்த கவிவாணர்கள் அவ என்ன பண்றான்னா தேவியோட அந்த ஸ்மரண விசேஷத்தினால கவிகளை இயற்றி பாடின்னு இருக்காளாம் அம்பாலோட அனுகிரகத்தினால அப்படிங்கிறா. சோ அதே மாதிரி இந்த இடத்துல வந்து அம்பாள் வந்து அமுதத்தை பொழியக்கூடிய நிலவுல அம்பாள் பரம ஞானமாக இருக்கா அப்படின்னு சொல்றா. மனசுனாலேயே நினைச்ச மாத்திரத்துல நம்மளோட மனசுல வந்து அம்பாள் குடி வந்துடுறாளாம். அதனால அந்த திருவடியோட மகிமைய நம்ம இப்படி சொல்றோம் அப்படி சொல்றா. நெக்ஸ்ட் திருதச்சாயம் நித்யம் சரசிருக மைத்ரி பரிச்சிதம் நிதானம் தீப்தீனாம் நிகில ஜகதாம் போதஜனகம் முமுக்ஷூனாம். அந்த இடத்துல முழு அப்படின்னு இருக்கும், அதை அடிச்சுட்டு முமுன்னு போட்டுக்கணும். முமுக்ஷூனாம் மார்க பிரதனபடு காமாட்சி பதவீம் பதம் தே பாதங்கீம் பாதங்கீம் சொல்லக்கூடாது பாதங்கீம் பரிகலயதே பர்வத சுதே திருதச்சாயம் நித்யம் சரசிருக மைத்ரி பரிச்சிதம் நிதானம் தீப்தீனாம் நிகில ஜகதாம் போதஜனகம் முமுக்ஷூனாம் மார்க பிரதனபடு காமாட்சி பதவீம் பதம் தே பாதங்கீம் பரிகலயதே பர்வத சுதே. சோ இதுல வந்து தாமரையை மலர்விக்கக்கூடிய சூரியனோட அம்பாளை கம்பேர் பண்ணி சொல்றார். தேவியோட பாதங்கள் வந்து சாயையோட, அதாவது சாயைன்னா நிழல், நிழலோட இருக்கிறதுனால ரொம்ப அழகாக இருக்கிறதுனால அப்படின்னு சொல்றா. இப்ப எப்படி இருக்குன்னா சூரிய பத்தினியா இருக்கக்கூடிய அந்த சாயைன்னா ஒரு மீனிங் வந்து நிழல், இங்க வந்து அழகுன்ற மீனிங் சொல்லியிருக்கான். ஓகேவா, சாயானா நிழல்னு அர்த்தம். சோ அந்த மாதிரி சூரிய பத்தினியா இருக்கக்கூடிய சாயாதேவிக்கு நிகர்த்தும் சூரியனுக்கு சிநேகமா இருக்கக்கூடிய தாமரையாகவும் எல்லா ஒளிகளுக்கும் மூலமா இருக்கக்கூடிய சூரியனோட உறைவிடமாகவே இந்த அம்பாலோட பாதங்கள் இருக்காம். தேவியோட பாதங்கள் ஒளியில சூரியனாக இருக்கிறதுனால மனசுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த இருட்டு அதை வந்து விளக்கி மோட்சம் யாரெல்லாம் கேட்கிறாளோ அவளுக்கு சரியான வழிய மோட்ச மார்க்கத்தை கரெக்டாக காமிச்சு கொடுக்கக்கூடியது எதுன்னா அம்பாலோட பாதங்கள் தான் அப்படின்றான். ஷனை ஸ்தீத்வா மோகம் புதிமத சமாரோடு மனசக கிரமாத் கைவல்யாக்கியாம் சுக்ருதி சுலபாம் சௌதவலபீம் லபந்தே நிஸ்ரேணீம். அந்த மீவ வந்து இம் பிளஸ் இ நிஸ்ரேணீம் இவ ஜடிதி காமாட்சி சரணம் புரஷ்சர்யாபிஸ்தே புரமதன சீமந்தினி ஜனாஹா. புரமதன சொல்லிடக்கூடாது, புரமதன. ஓகே. சோ ஷனை ஸ்தீத்வா மோகாம் புதிமத சமாரோடு மனசஹ கிரமாத் கைவல்யாக்கியாம் சுக்ருதி சுலபாம் சௌதவலபீம் லபந்தே நிஸ்ரேணீம் இவ ஜடிதி காமாட்சி சரணம் புரஷ்சர்யாபிஸ்தே புரமதன சீமந்தினி ஜனாஹாம். திரிபுரத்தை அழிச்ச அந்த பரமேஸ்வரனோட பத்தினியாக இருக்கக்கூடிய அந்த காமாட்சி தேவிய எல்லாரும் என்ன பண்றான்னா யாரெல்லாம் வந்து அனவரதம்னா எப்பொழுதும் வந்து அந்த அம்பாளை சேவிச்சுட்டே இருக்காளோ அவளுக்கு அஜ்ஞானம்னு சொல்லக்கூடிய சமுத்திரத்துல இருந்தும் அதுக்கப்புறம் அதுல இருந்தும் வெளியில வந்து புண்ணியசாலிகளால மட்டுமே அடையக்கூடிய
சாலோகம், சாமீபியம், சாரூபியம், சாயுஜ்யம், கைவல்யம். இப்ப ரீசெண்டா லலிதா சகஸ்ரநாமத்துல இதை படிச்ச ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். என்னோட கிளாஸ்க்கு வரவாளுக்கு தெரியும். இந்த மாதிரி இருக்கக்கூடிய நிலைகள் எல்லாத்தையும் தாண்டி மோட்சம்னு சொல்லக்கூடிய அந்த வாசலுக்கு நுழைவாயில் அதுக்கும் கொண்டு போய் அதோட படிக்கட்டுகளா இருக்கக்கூடிய புறச்சரணம், பூஜை புனஸ்காரங்களோட துணையோட மோட்சம்னு சொல்லக்கூடிய அமுத வாயில அம்பாலே அவளை கூட்டிட்டு போய் விட்டுடுறா அப்படின்னு சொல்றான்.